हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய பணிவான வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 17வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். ஸ்ரத்தாத்ரேய விபாக யோகம், நம்பிக்கையினுடைய பிரிவுகள். இந்த அத்தியாயத்தினுடைய முதல் சில பகுதிகளை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்கிறேன்னா உம், எப்படி ஒருவருடைய நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கையை வழிபாட்டம் அவங்க குணங்கள் தான் தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் கிருஷ்ணன். அர்ஜுனுடைய கேள்வி, அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி சாஸ்திரங்களில் குறிப்பிடாத சில விதிகளை யாராலும் நம்பிக்கையுடன் பின்பற்றினா அவருடைய நிலை என்ன? அர்ஜுனுடைய கேள்வி, இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி கிருஷ்ணா, ஒரு சிலர் ரொம்ப மிகுந்த நம்பிக்கையுடன் பின்பற்றுகின்றார்கள் ஒரு சில பழக்க வழக்கங்களை. ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள் சாஸ்திரங்களுடைய விதிமுறைகளில் கூறப்படாததில்லை. அவருடைய அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கேள்வி. அது கிருஷ்ணன் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையுமே அர்ஜுனா அவங்க பெற்ற குணங்களின் அடிப்படையில் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். அவருடைய நிலை என்ன, சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோகுணமோங்கிறது அர்ஜுனுடைய கேள்வி. அதுக்கு அந்த கிருஷ்ணன் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொருத்தங்களுடைய நம்பிக்கையும் எப்படி மாறுகின்றது சத்துவகுணம் தமோகுணம் மற்றும் ரஜோகுணத்தை பொறுத்து, அதை பற்றி நீ முதல் கேள் அர்ஜுனா அப்படின்ட்டு முதல்ல அவங்களுடைய என்னென்ன ஆம், வணங்குகின்றார்கள், எந்த மாதிரி வணங்குகின்றார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ சத்துவகுணத்தில் இருக்கவங்க தேவர்களை வழங்குகின்றார்கள், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழங்குகின்றார்கள், மற்றும் தமோகுணத்தில் இருப்பவர்கள் பேய்கள் மற்றும் பூதகணங்களை வணங்குகின்றார்கள் அப்படின்னார் கிருஷ்ணன். அப்புறம் என்ன சொல்றாருன்னா யார் இந்த மாதிரி பரிந்துரைக்கப்படாத விஷயங்கள், சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத தவங்களை தற்பெருமையுடன் அகங்காரத்திலும் செய்பவர்கள் தங்கள் உடற்குமுழுக்களை துன்படுத்துடன் உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை துன்படுத்துகின்றார்கள். அவர்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர் அப்படின்னா சத்துவங்க சத்துவகுணத்தில் இருக்கு, அவங்க தெய்வீக குணத்தில் இருக்காங்களா அசுரகுணத்தில் இருக்காங்களாங்கிறது அர்ஜுனுடைய சந்தேகம். கிருஷ்ணன் அதில் அவங்க அசுரகுணத்தில் தான் இருக்கின்றார்கள் அர்ஜுனா, அசுரகுணத்தில் தான் இருக்கின்றார்கள் அப்படின்னார். அதுக்காக ஒவ்வொருத்தங்க சாப்பிடக்கூடிய உணவு, அவங்க பண்ணக்கூடிய யாகங்கள், தவங்கள் மற்றும் தானங்கள் எல்லாத்துக்குமே இந்த 3 குணங்களுக்கு ஏற்ப அவங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது. அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதை பற்றி கேள் அர்ஜுனா அப்படின்ட்டு கிருஷ்ணன் அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார். முதல்ல அவங்க முதல்ல உணவு வகைகள், உணவு வகைகள் சத்துவகுணத்தில் உள்ள உணவு வகைகள் என்ன அப்படின்னா, சத்துவகுணத்தில் உணவு வகைகள் ஆயுளை நீடிக்கும், வாழ்வை தூய்மைப்படுத்தும், பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள். அதுதான் ஆச்சுன்னா சத்துவகுணத்திற்கு பிரியமானவை. இந்த குணங்கள் எப்படி இருக்கு, இந்த உணவுகள் எப்படி இருக்குன்னா ரசமுள்ளவையாக, நல்லா அந்த தண்ணி காய்கள் அந்த மாதிரி ரசமுள்ளவையாக மற்றும் கொழுப்புச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து மிக்கவையாக, இதயத்திற்கு இதமளிப்பதாக இருக்கும். சாப்பிட்டாலே நமக்கு அந்த ஒரு இதமாக இருக்கும். அதுதான் சத்துவகுணத்தில் உள்ள உணவுகள் அப்படிங்கிற கிருஷ்ணன். அடுத்து ரஜோகுணத்தில் உள்ள உணவுகள் என்ன? மிகவும் கசப்பான, புளிப்பான, உப்பான, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும். இந்த உணவுகள் என்ன பண்ணுன்னா நமக்கு துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. சாப்பிடும்போது அது கஷ்டமாக தான் இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறமும் அது கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் அதை நோய்களுக்கும் வழிவகுக்கின்றன அர்ஜுனா. ஆம், நோய்களுக்கும் வழிவகு, அதுதான் ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகள். தமோகுணத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் என்ன? உண்பதற்கு சில மணி நேரம் முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற பழைய ஊசிப்போன எச்சில் பட்ட தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவு தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றது. பழைய உணவு, சுவையற்றது, உலர்ந்து போனது, அப்புறம் அந்த தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள், எச்சில் பட்ட உணவுகள், அந்த மாதிரி மற்றவர்கள் சாப்பிட்டு வந்த உணவுகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் அர்ஜுனா தமோகுணத்தில் இருப்பவர்களால்
பிரியப்படுகின்றது. இந்த தீண்டத்தகாத பொருள் நமக்கு அதில் வந்து மாமிசங்கள், ஆம், அப்புறம் இஞ்சி, வெங்க- வெங்காயம், பூண்டு மற்றும் காளான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள், அதெல்லாம் வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறார். அடுத்து வந்து அந்த மூன்று குணங்களுக்கு ஏற்ப பண்ணக்கூடிய யாகங்களும் வேறுபடுகின்றது அப்படின்னாரு கிருஷ்ணர். யாகங்களும் வந்து மூன்று குணங்களுக்கு ஏற்ப வேறுபடுகின்றது. சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய யாகங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கடமையை நிறைவேற்றுவதற்காண்டியே பண்ணுறாங்க. அவங்க பலனை எதிர்பார்க்காமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். அது நமக்கு வந்து கோயிலுக்கு போகிறதுனா வந்து பகவானை வணங்குவதற்காக மட்டுமே செல்வது, எந்த ஒரு சுயநோக்கமும் இன்றி எனக்கு எனக்கு இது நடக்கணும், எனக்கு அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் வந்து அவங்க வந்து ஒரு கடமைக்காண்டி தான் செல்கிறாங்களே தவிர வேறு எந்த ஒரு சொந்த நோக்கத்திற்காண்டியும் அவங்க வந்து செல்வதில்லை. அந்த மாதிரி இருக்கிறது வந்து சத்துவகுணத்தில் பண்ணக்கூடிய யாகம். ரஜோகுணத்தில் உள்ளக்கூடிய யாகம் வந்து ஏதேனும் ஒரு பௌதிக நன்மையை அடைவதற்காண்டி செய்யக்கூடிய யாகங்கள், இல்லை தற்பெருமையை பண்ணுவதற்காண்டி யாகங்கள். அவர் வந்து எவ்வளோ தங்க காயின் வந்து பரிசாக கொடுத்துருக்காரு பாரு அப்படிங்கிறது, இல்லாட்டி அவர் இவ்வளோ கொடுத்துருக்காரு நான் அதுக்கு மேலே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தற்பெருமை, அந்த மாதிரி பண்ணக்கூடிய யாகம் வந்து ரஜோகுணத்தை சார்ந்தது. அது இல்லாட்டி பௌதிக நன்மையை காண்டி பண்ணுவது, நான் வந்து இந்த ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்காண்டி நான் இவ்வளோ கொடுக்குறேன், எனக்கு வந்து வியாபாரம் நல்ல விதமாக நடக்க வேண்டும், இது பௌதிக நன்மையை அடைவதற்காண்டி பண்ணக்கூடிய யாகங்கள். அப்படியும் இல்லாமல் வந்து தமோகுணத்தில் பண்ணக்கூடிய யாகம் சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகம் இன்றி மற்றும் வேத மந்திரங்களை உச்சாடனம் இன்றி, புரோகிதர்களுக்கு தட்சணையின்றி, நம்பிக்கையுமின்றி செய்யப்படும் யாகம் தமோகுணத்தை சார்ந்ததாக கருதப்படுகின்றது. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இஷ்டப்போக்கில் பண்ணுறது, நமக்கு வந்து ஒரு பண்ணுற புரோகிதர்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து நம்ம வந்து தட்சணை கொடுக்காமல் இருப்பது, மற்றும் வந்தவங்களுக்கு வந்து பிரசாதம் விநியோகம் செய்யாமல் இருப்பது, அப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையும் பண்ணக்கூடிய இல்லாமல் பண்ணக்கூடிய யாகம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாகம் வந்து தமோகுணத்தை சார்ந்த யாகம் வச்சுனா. இது வரைக்கும் நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வந்து கிருஷ்ணன் வந்து தவங்கள் மற்றும் தானங்களை பற்றி சொல்ல போகிறத பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணன் வந்து தவங்களை பற்றி 6 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் வந்து தானங்களை பற்றி 3 ஸ்லோகங்கள் சொல்கிறார். அதுவும் வந்து 3 விதமான குணங்களின் அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இந்த இந்த பகுதியில் வந்து சொல்ல போகிறாரு. முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து தவங்களே வந்து 3 விதமான தவங்கள் இருக்கு அர்ஜுனா அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து 3 ஸ்லோகங்களை சொல்லுவார். உடல், பேச்சு மற்றும் உடல், வாக்கு மற்றும் மனது. உடல், வாக்கு மற்றும் மனது, பாடி, மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ அந்த மூன்று விதமான தவங்கள் இருக்கின்றது. தவங்களை வந்து அந்த 3 விதமாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த 3 விதமான தவங்களையும் வந்து எப்படி வந்து சத்துவகுணத்தில் பண்ணுவது, ரஜோகுணத்தில் பண்ணுவது, தமோகுணத்தில் பண்ணுவது அப்படிம்பாரு. அப்புறம் தானங்களினுடைய 3 வகைகள் என்ன அப்படிங்கிறத வந்து 3 குணங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். ஸோ முதல்ல வந்து உடலுக்கான தவம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தேவத்விஜ குரு பிராஜ்ஞா பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சாரியம் அகிம்சா ச சரீரம் தப உச்யதே. முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை, எளிமை, பிரம்மச்சாரியம், அகிம்சை முதலியவை உடலின் தவங்களாகும். உடலின் தவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்ல. இதில் வந்து தேவர்கள், முழுமுதற் கடவுள் மற்றும் மற்ற கடவுள்கள். த்விஜங்கிறது வந்து பிராமணர்கள். பிராமணர்கள் வந்து த்விஜன்னா 2 முறை பிறந்தவர்கள் அப்படின்னு. ஏன்னா பிராமணர்கள் வந்து இயற்கையாக பிறக்கக்கூடிய பிறப்பு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த தீட்சை எடுக்கும்போது வந்து அந்த மற்றொரு பிறப்பு துஜ்ஜா அப்படிம்பாங்க. பிராமணர்கள் வந்து இருமுறை பிறந்தவர்கள். அது மாதிரி பிராமணர்கள், முழுமுதற் கடவுள் மற்றும் குரு, ஆன்மீக குரு. அப்புறம் பிராக்ஞங்கிறது வந்து வழிபட தகுந்தவர்கள். அதான் வந்து நம்மளுடைய அந்த நம்மளை விட உயர்ந்தவர்கள், தாய் தந்தையவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களை வந்து வழிபடுவது, பூஜனம் வழிபடுவது, அவர்களின் வழிபாடு. தேவ, துவஜ, குரு, பிராக்ஞ, பூஜனம்.
சௌச்சம்ங்கிறது வந்து தூய்மை, தூய்மையாக இருப்பது. ஆர்ஜவம்ங்கிறது வந்து எளிமை. பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியங்கிறது அந்த பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது. அஹிம்சை இதெல்லாம் வந்து சரீரம், உடல் சம்பந்தமான தப தபமானது அர்ஜுனா. உடல் சம்பந்தமான தபம் வந்து இதெல்லாம் அப்படிங்கிறாரு. பொதுவாக வந்து இந்த இந்த வார்த்தை வந்து தவம், தவம் அப்படின்னாலே வந்து அந்த சூடுபடுத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பொருள். பொருள் ஏதாச்சும் வந்து அந்த இதில் நெருப்பில் வைக்கிறது. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு உலோகம், இந்த ஒரு மெட்டலை வந்து தூய்மைப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை வந்து நல்லா சூடு பண்ணிட்டே இருப்பாங்க. அது சூடு பண்ணிட்டே இருக்கும்போது வந்து அதில் உள்ள அந்த தூய்மைகள், அசுத்தங்கள், அதில் வந்து அது அசுத்தமான பொருட்கள் ஏதாச்சும் கலப்படமானது அதெல்லாமே வந்து வெளியே வந்துடும். அதுதான் வந்து இந்த ஆம், தங்கம். தங்கத்தை வந்து நம்ம வந்து தீயில நெருப்பு நல்லா பண்ணோம்னா அது அப்படியே அது வந்து பளபளன்னு ஆயிடுது. நமக்கு வந்து முதல்ல வந்து தங்கம் வந்து பார்த்தா வந்து அவ்வளோ ப- பளபளப்பு இல்லாமல் தான் இருக்கு. அந்த அந்த சுரங்கத்திலேருந்து எடுக்கும்போது வந்து பட் அதை வந்து நெருப்பில் வச்சு நல்லா இது பண்ண உடனே வந்து அதனுடைய பளபளப்பு கூடி அதனுடைய தூய்மை வந்து அதிகமாகிடுது. அதே மாதிரி வந்து நம்மளுடைய உடல் வந்து தவம், தவத்தை வந்து இருக்கும்போது தான் வந்து நம்மளுடைய உடலும் வந்து தூய்மை அடைகின்றது. அதுக்காண்டி வந்து நமக்கு வந்து அந்த தவங்கள் வந்து நம்முடைய வாழ்வை வந்து மாற்றுவதற்கு தேவைப்படுகின்றது. அந்த மாதிரி இருக்க அந்த அஹ், இதை வந்து முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து என்ன உடல் சம்பந்தமான தவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பிராமணர்கள், முழுமுதற் கடவுள் பிராமணர் மற்றும் ஆன்மீக குரு மற்றும் பெரியோர்களான தாய் தந்தையரை வழிபடுதல், தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், அகிம்சை, அதுதான் வந்து உடலின் தவங்கள். பிரபுபாதா வந்து அடிக்கடி சொல்கிறது வந்து சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் அப்படிம்பாரு. நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிம்பாரு. வாழ்க்கை வந்து எளிமையாக இருக்கணும், ஆனால் நம்மளுடைய உணர்வுகள் மற்றும் எண்ணங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிம்பாரு பிரபுபாதா. அதுதான் வந்து நம்மளுடைய அந்த ஆர்ஜவம், எளிமையான வாழ்க்கை. உம், அந்த அப்புறம் உள்புறமும் ஒரு தூய்மை வந்து உள்புறமும் மற்றும் வெளிப்புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். வெளிப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது வந்து தினசரி வந்து நீராடுவது, சுத்தமாக வச்சுக்கிறது இருக்கிற இடத்த, அந்த மாதிரி இருக்கிறது வந்து வெளிப்புற தூய்மை. உள்புற தூய்மை வந்து நம்முடைய மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வது. அதை வந்து எப்படி வச்சுக்கிறது? நாமஜபத்தின் மூலமாக, நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக, நவநீத பக்தி, அந்த 9 முறையான பக்தி சேவையில் ஈடுபடுவதன் மூலமாக, அந்த மாதிரி ஈடுபடுவதன் மூலமாக வந்து நாம் வந்து மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. நாம ஜெபம் வந்து மனதை தூய்மை வைத்துக் கொள்ள பரிந்துரைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பக்தி சேவை. பக்தி சேவை அந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உடலை தூய்மையத்துறது வந்து நம்முடைய அந்த தகாத உறவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது. நமக்கு வந்து எந்தெந்த ஒரு சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்பட்டபடி அதன்படி வந்து பின்பற்றுவது. அதற்கு தான் வந்து இந்த பிரம்மச்சாரியங்கிறது வந்து நமக்கு ஆம், அனுமதிக்கப்பட்ட உறவுகளை மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து அதுவும் வந்து பிரம்மச்சாரியம் தான். இது வந்து உடலின் அடிப்படையாக உள்ள தவங்கள். உடலின் அடிப்படையாக உள்ள தவங்கள். அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஆம், வாக்கு வாக்கை பற்றிய பேச்சினுடைய தவங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப்படுறார். அனுத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யாய பிரஸ்யானம் சைவ வாங்மயம் தப உச்சதே. உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். அனுத்வேகரம் வாக்கியம். அனுத்வேகரம்னா வந்து கிளர்ச்சி செய்யாது. நம்ம வந்து அடுத்தவங்க நம்ம பேசும்போது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு கோபத்தையோ ஒரு தேக்கத்தையோ இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணாத ஒரு வாக்கியங்கள். அனுத்வேகரம் வாக்கியம். சத்தியம், உண்மையானது, பிரியமானது, ஹிதம், நன்மை தரக்கூடியது. சுவாத்தியாய, வேதக்கல்வி.
அபேசனம், அப்பியசனம். அப்பியசனம்ங்கிறது வந்து பயிற்சி செய்வது. பயிற்சி செய்வது. வாக்மயம் தப உச்சத்தை, அதுதான் வந்து அர்ஜுனா வாக்கினுடைய தவங்கள். தவங்கள் வாக்கியங்கள் அப்படிங்கிற கிருஷ்ணன். ஸோ ஒருத்தர் வந்து தன்னுடைய மனதை வந்து கிளர்ச்சி செய்ய முடியாத பேசணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து மற்றவர்களுக்கு இனிமையாக பேச வேண்டும், நன்மை அளிப்பதாக பேச வேண்டும், அவங்களுடைய மனதை துன்புறுத்தாமல் பேச வேண்டும். அப்படிங்கிறது வந்து அதில் ஒரே ஒரு இது பண்ணா கிளர்ச்சி அடையாத பேசும்போது வந்து ஒரு மற்றவர்களை திருத்துவதற்காண்டி பேசுறதுக்கு வந்து ஒரு சிலருக்கு பொறுப்பு இருக்கு. இப்போ வந்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள், குருக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய அவங்களை சார்ந்தவர்கள் அவங்களை சார்ந்தவர்களை திருத்துவதற்காண்டி இவங்கள பொறுப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க வந்து ஆம், ஒரு அறிவுரை வழங்கும்போது வந்து அப்படிங்கும்போது அவங்க வந்து கோபமாக பேசலாம். அதில் வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ வந்து ஒருத்தங்களே வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, ஒரு தண்ணியில் ஒரு ஆற்றுல விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போது வந்து நான் வந்து கிளர்ச்சி வர மாதிரி பேசக்கூடாது, இனிமையாக தான் பேசணும், நன்மைகளுக்காக தான் பேசணும், அந்த மாதிரி இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் உரக்க பேசுவது, அந்த மாதிரி பேசுவது வந்து அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து மற்றவருடைய மனதை துன்புறுத்தும் போது வந்து பேசக்கூடாது, பேசக்கூடாது. So, அது வந்து முக்கியமானது. யாராக இருந்தாலும் எதுவுமே உண்மையை சொல்லுவதே வந்து இனிமையாக சொல்ல முடியும். அந்த அபத்தமாக பேசுவது, அந்த மாதிரி பேசுவதை வந்து பேசக்கூடாது. வந்து அது மாதிரி நம்ம நம்ம வாக்கு பேச்சு வந்து முக்கியமாக எதற்காண்டி உபயோகிக்க வேண்டும் அப்படின்னா வந்து வேத இலக்கியங்களை முறையாக உச்சரிப்பது. அதாவது நம்ம பகவத்கீதை படிப்பது, பாகவதம் படிப்பது, அந்த மாதிரி ஆன்மீக இலக்கியங்களை படிப்பதற்காண்டி நம்மளுடைய பேச்சை வந்து உபயோகிக்க வேண்டும். ஸ்ரவணம், கீர்த்தனம், அதாவது கீர்த்தனம், அந்த கீர்த்தனம் அந்த மாதிரி இருக்க வந்து நம்ம வந்து வந்து ஒரே வந்து உபயோகிக்க வேண்டும். அது மாதிரி நம்ம பேசும்போது வந்து சும்மா வந்து நம்முடைய மனசுக்கு இஷ்டப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்னா வந்து இப்போ அதுவும் வந்து நம்ம வந்து அந்த வேதங்களை மேற்கோள் காட்டி என்ன சாஸ்திரங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்றி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேசக்கூடிய சமயத்தில் வந்து நம்முடைய பேச்சு வந்து கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து மற்றவர்களுடைய நன்மையும் வந்து மற்றவர்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தும், மனித சமுதாயத்தையும் உயர்த்துவதற்கும் வந்து உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து வேத இலக்கியங்களை கற்பது, அதன்படி பின்பற்றுவது, அதன்படி இனிமையாக நடந்து கொள்வது. இது வந்து நம்முடைய வாக்கின் தவம். வாக்கின் தவம் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து வந்து சொல்றார். இப்போ வந்து நமக்கு வந்து கிருஷ்ணரே வந்து அர்ஜுன்கிட்ட வந்து கிளர்ச்சி அடைய மாதிரி தான் பேசினார் முதல்ல. இந்த பகவத்கீதையுடைய ஆரம்பத்தில் பார்த்தா வந்து கிருஷ்ணரே வந்து அர்ஜுனனை வந்து என்ன சொல்றாருன்னா வந்து கஷ்மலம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். கஷ்மலம் அப்படிங்கிறார். அர்ஜுனா அழுக்கு. இந்த மாதிரி ஒரு அழுக்கு வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி அழுக்கு வந்து யாரால் பின்பற்றுவாங்கன்னா அனாரி அப்படிங்கிறார். வாழ்வின் நோக்கத்தை அறியாதவர்கள் அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி இதை வந்து பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறார்கள். இது வந்து என்ன பண்ணுன்னா அ- அஸ்வர்க்கியம் அப்படிங்கிறார். இது வந்து நம்மளுடைய ஒரு வந்து சொர்க்கத்துக்கே கொண்டு போகாது அர்ஜுனா அப்படிங்கிறார். அப்புறம் வந்து இது வந்து உனக்கு அகீர்த்தி, இது வந்து உனக்கு அவமானத்தை தரும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணன் வந்து முதல்ல வந்து அதுதான் சொல்கிறார். அதுதான் வந்து நமக்கு ஒருத்தங்களை வந்து திருத்த வேண்டும் அப்படிங்கும்போது வந்து அந்த ஒரு உறவு பெற்றோருக்கோ ஒரு குருவுக்கோ ஒரு ஆசிரியருக்கோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிறார். அப்புறம் வந்து என்ன சொல்லலாம் கிளைப்பியம் அப்படிங்கிறார். அவனுக்கு ஆண்மையே இல்லை அர்ஜுனா அப்படிங்கிறார். ரொம்ப ஒரு கடினமான வார்த்தையில வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார். இதே ஹிருதய தௌர்பல்யம், இதயனுடைய பலவீனம், அந்த மாதிரி இருக்கிற அர்ஜுனா அவனுக்கு அப்படிங்கிறார். அஹ் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பொறுப்பில் இருப்பவர்கள்ட்ட அந்த மாதிரி பேசலாமே தவிர மற்றவர்களுக்கு வந்து அந்த மாதிரி பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. அடுத்து வந்து மனது சம்பந்தப்பட்டது. மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம வினிகிரக பாவ சம்சுத்திர் இத்யேத தபோ மானசம் உச்சதே. திருப்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்களாகும். மனதின் தவங்களாகும். மனதின் திருப்தி, மனதனுடைய திருப்தி, மனப்பிரசாதம் மனதனுடைய திருப்தி. சௌமியத்துவம், பிறன் மீது வஞ்சனையற்றி இருப்பது. வஞ்சனையற்றி இருப்பது சௌமிய தத்துவம். மௌனம், மௌனமாக இருப்பது. ஆத்ம வினிகிரக, ஆத்மனுடைய சுய கட்டுப்பாடு. ஆத்ம வினிகிரக சுய கட்டுப்பாடு. பாவ சம்சக்தி, பாவ சம்சக்திங்கிறது அது இயற்கை தூய்மை, இயற்கையாகவே தூய்மையாக இருப்பது. இது என்ற தவம் மானசம் உச்சத்தை. மானசம் உச்சத்தை. திருப்தி, எளிமை,
மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்களாகும். ஆம். இந்த வாமனதை வந்து அந்த அம், 3 அடிகள் நிலங்கள் கேட்ட வந்து 3 அடிகள் நிலங்கள் கேட்பார். பலி மகாராஷ்டிரா 3 அடிகள் நிலம் கேட்டு எனக்கு வந்து 3 அடி நிலம் கொடு, அது போதும் அப்படிம்பாங்க. நான் வந்து அதுக்கு வந்து பலி மகாராஜன் சொல்லுவார், நீ வந்து என்ன இது, அஹ், ஒரு பிராமணருக்கு வந்து நீ தகுதியே இல்லாதவன். பிராமணர்னா வந்து எப்படி மற்றவர்களிருந்து கறக்க தெரிந்திருக்க வேண்டும். என்கிட்ட வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. 3 உலகத்தை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. உனக்கு நான் எவ்வளவோ கொடுக்க முடியும். நீ வந்து என்னடான்னா வந்து ஒரு 3 அடி நிலத்தை கேட்குறியே அப்படிமாரு. அதுவும் இந்த சின்ன காலில் வந்து கேட்குறியே அப்படிமாரு. உடனே வந்து வாமனதேவ் எவ்வளோ சின்னதாக இருந்தாருன்னா, அந்த குள்ளர்கள்லாம் இருந்து அவங்கள பார்த்து வந்து இந்த பையன் இவ்வளோ குள்ளமாக இருக்கானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு குள்ளமாக இருந்தாராம் வாமனதேவ். அந்த மாதிரி ஒரு காலில் வந்து ஒரு 3 அடி அஹ், நிலம் கொடு அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்க வந்து வாமனதேவ் சொல்கிறது வந்து, ஒருத்தன் வந்து தன்னுடைய இருப்பதை வைத்து திருப்தியாக இல்லாவிட்டால் அவனுக்கு திருப்தியாக இருக்கவே முடியாது அப்படிம்பார். அதான் வந்து திருப்தி. திருப்திங்கிறது வந்து அந்த மனதினுடைய தூய்மை, மனதினுடைய தவம். திருப்திங்கிறது வந்து நம்ம மனதினுடைய அந்த தவம் இருந்தால்தான் வரக்கூடியது. அந்த முதல்ல பார்த்தது வந்து நமக்கு கிருஷ்ணன் வந்து என் மனதை கடை சொல்கிறான்னா வந்து உடல் மற்றும் ஆம், ம், பேச்சை தவிர வந்து அதை விட உயர்ந்தது மனதின் தூய்மை, அதை விட கடினமானது மனதின் தூய்மை. இப்போ வந்து நமக்கு வந்து உடலை கட்டுப்பாடுறது வந்து நம்ம ஓரளவுக்கு வெளிப்புறமாக கட்டுப்படுத்திடலாம். அதை விட கடினமானது வாக்கு கட்டுப்படுத்துவது. அதை விட மிகவும் கடினமானது வந்து மனதை கட்டுப்படுத்துவது. மனதை கட்டுப்படுத்துவது அது வந்து மிகவும் கஷ்டமானது. அதுதான், அதனால தான் வந்து கிருஷ்ணன் வந்து அதை வந்து ஆம், மனதை வந்து கடைய சொல்கிறார். அது கிருஷ்ணன் வந்து அவருடைய மனதினுடைய பற்றி வந்து 6வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. அது வந்து ஒருவனுடைய உணர்வை தூய்மைப்படுத்துகின்றது அர்ஜுனா. அப்படின்னா ஒருத்தனுடைய உணர்வு வந்து தீர்மானிப்பது வந்து மனது தான். ஒருவன் மனதை வைத்து உயரவும் முடியும், தாழவும் முடியும். மனது தான் ஒருவனுடைய உண்மையான நண்பன் மற்றும் அதுதான் அவனுடைய எதிரி. எதிரி அது முக்கியமான வந்து புலனுணர்ச்சி கட்டுப்பாடு. புலனுணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் மற்றவர்களை நன்மை செய்வது, அதை பற்றிய எண்ணம். நம்மளுடைய எண்ணம் வந்து மனதனுடைய பிரதிபலிப்பு. அந்த அதனால நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் வந்து நம்மளுடைய வார்த்தைகள் மற்றும் செய்கைகள். அதனால வந்து நம்முடைய எண்ணத்தினுடைய தூய்மையாக வச்சுக்கிறது நமக்கு முக்கியமாக வந்து அதை வந்து நம்முடைய மனதை வந்து எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் வைத்துக்கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது தன்னுடைய அப்புறம் தனது இருப்பின் தூய்மைங்கிறது வந்து அதை வந்து என்னென்னா வந்து அதுவும் வந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பது. கிருஷ்ண உணர்வில் இருப்பது அதுதான் வந்து நமக்கு வந்து இருப்பின் தூய்மை. முக்கியமாக வந்து நம்முடைய மனதை வந்து புலன்மை எண்ணங்களிலிருந்து விலக்க வேண்டும். அது அப்பதான் திருப்திப்படுத்த வேண்டும். அதுதான் வந்து வாமனதேவனுடைய அந்த உதாரணம் பார்த்தோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து புலன்மத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு வந்து மனம் வந்து அதிருப்தி அடைகின்றது. ஏன்னா நமக்கு கிடைக்கிறது இல்ல. எனக்கு வந்து அதிகமான நிலம் வேணும், அதிகமான நிலம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு அது கிடைக்கும்போது வந்து கிடைக்காத போது வந்து அதிருப்தி அடைகின்றோம். அது வந்து நமக்கு வந்து ஏன்னா வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் எவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம புலன்பத்தை ஈடுபடுத்திட்டு இருக்கோம். அதனால் வந்து மனம் திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு வந்து எதுவும் இல்லாமல் இருக்கின்றது. முக்கியமாக நமக்கு மனதை திருப்திப்படுத்துவதற்கான வழி வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய புராணங்கள், மகாபாரதம், அந்த அந்த கதை, மகாபாரதம், ராமாயணம் இந்த கதைகளை கேட்பது. அந்த கதைகளை கேட்பது வந்து அதன் மூலமாக அந்த சொல்லப்பட்ட அறிவு விஷயங்களை வந்து பின்பற்றுவது. அதன் மூலமாக தான் நம்ம வந்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்த முடியுமே தவிர, அந்த மாதிரி வஞ்சிக்கும் தன்மை அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்மளுடைய மனதை வந்து தூய்மைப்படுத்த முடியாது முடியாது. ஸோ மௌனம்ங்கிறது வந்து பேசாமல் இருப்பதல்ல. மௌனம்ங்கிறது வந்து எதை பற்றி பேச வேண்டும், எதை பற்றி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்வது. தேவையில்லாமல் வதந்தி, அஹ், குறை சொல்வது, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது, அதெல்லாம் வந்து தவிர்த்துவிட்டு எப்பொழுது வந்து நம்ம வந்து சரியான வழியில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டபடி இனிமையான வழியில் பேசுவது. அதுதான் வந்து அந்த கிருஷ்ணன் முன்னாடி சொன்னார். ஸோ அந்த மாதிரி பேசுவது அதுதான் வந்து மௌனம். கிருஷ்ணரை பற்றி சிந்திப்பது, தன்னுணர்வை பற்றி சிந்திப்பது, அதை பற்றி பேசுவது, அந்த மாதிரி வந்து பக்குவமான மௌனத்தை கடைபிடிப்பது. அது கடைபிடிப்பது. அப்புறம் வந்து நம்மளுடைய நடத்தைகள் வந்து ஒளிவு முறையின்றி இருக்க வேண்டும். ஒளிவு முறையின்றி இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தா வந்து நமக்கு வந்து ஆம், மந்த்ரா அஹ், மற்றும் சகுனி இவங்கெல்லாம் பார்த்தா வந்து சகுனி வந்து ஒரு முறையுமே வந்து ஒளிவு முறையில் இருக்கவில்லை. இப்போ ஏதாவது மனதில் ஒரு தந்திரமாக ஒன்றை இணைத்துக்கொண்டு அதன்படி பேசுவது, அதை இணைத்துக்கொண்டு செய்வது, அந்த மாதிரி வந்து செய்வது.
அந்த மாதிரி மறைவு ஒளிவு மறைவின்றி இருக்க வேண்டும். அப்புறம் தான் வந்து நம்ம தூய்மை அடைய முடியும். தூய்மை அடைய முடியும். அந்த புலன்பம்ங்கிறது வந்து ஒரு ஒரு வைரஸ் மாதிரி. எப்படி வந்து ஒரு வைரஸ் வந்து நமக்கு வந்து உடலில் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டால் எல்லா இடத்துலையும் பரவிக்கொண்டே இருக்கின்றதோ, அதுபோல் வந்து புலன்பம் வந்து ஒரு முறை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே ஆரம்பிச்சிட்டே இருந்தோம்னா நம்மை வந்து முழுவதுமையாக வந்து வியாபித்து விடும். வியாபித்து விடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனது நம்முடைய மனதை முழுவதும் ஆக்கிரமித்து விடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனது வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு எதையாச்சும் பற்றி நினச்சிக்கிட்டு தேவையில்லாத ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டு ஒரு டென்ஷன் ஒரே இந்த ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதற்கு வந்து நம்ம வந்து மனதை வந்து ம், திருப்தியாக வைத்துக் கொள்வதற்காண்டி என்ன பண்ணணும்னா வந்து ஒரு தேவையில்லாத வந்து ஒப்பிட்டு பார்ப்பது. அப்புறம் வந்து மற்றவர்களுக்கு வந்து நன்றி கடனை வந்து கடைப்பிடிப்பது. அந்த மாதிரி வந்து நமக்கு என்ன நல்லது இருக்கு அதை பற்றி நினைப்பது, இல்லாதை பற்றி நினைக்காமல் நம்மிடம் என்ன இருக்கின்றது அதை பற்றி நினைப்பது. ஆம், அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் முக்கியமாக வந்து அந்த சுய கட்டுப்பாடுக்கு வந்து நம்ம அந்த 4 விதமான கோட்பாடுகள். 4 விதமான கோட்பாடுகள் என்ன? ம், மாமிசங்கள் உண்ணாமல் இருப்பது, சூதாட்டம் கூடாது, மற்றும் வந்து தகாத உறவு கூடாது. அப்புறம் கடைசியாக வந்து அந்த உண்மை, போதைப் பொருட்கள் கூடாது, மாமிசம் கூடாது, சூதாட்டம் கூடாது மற்றும் தகாத உறவு கூடாது. இந்த நான்கு நான்கு விஷயங்களை நம்ம வந்து பண்ணாமல் இருப்பது மற்றும் முக்கியமாக இன்னொன்று வந்து நாம ஜெபம் செய்வது. இது ஏன்னா தர்மங்கள் வந்து தர்மம் வந்து இந்த 4 தூள்கள், தர்மத்தினுடைய 4 தூள்கள் என்ன? 4 தூள்கள் வந்து தயை, தவம், உண்மை மற்றும் தூய்மை. இதுதான் தர்மத்தினுடைய 4 தூண்கள். இந்த தர்மத்தினுடைய 4 தூண்களை கடைபிடிப்பதற்காண்டி கொடுக்கப்பட்ட இந்த கோட்பாடுகள் தான் அந்த 4 கோட்பாடுகள். ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்றுவது. அதை பின்பற்றுவதால் வந்து நமக்கு வந்து சுய கட்டுப்பாடு இருக்கும். ம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆம், இப்போ ராமருடைய வந்து ஆம், ராமநவமி வரப்போகுது. இப்போ ராமர் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ராமர் வந்து எப்பொழுதுமே இனிமையாக தான் பேசுவார். அவர் வந்து மற்றவர்களுடைய இதயத்தை வந்து கவருபவர். ராமருடைய நடத்தைகள் மூலமாக இந்த 3 விஷயங்கள் ராமருடைய வாழ்க்கையில் நம்ம நன்றாக புரிந்து கொள்ளலாம். உடலின் தவம், பேச்சின் தவம் மற்றும் மனதின் தவம் மூன்றுமே வந்து ராமர் வந்து அழகாக வந்து நமக்கு வந்து நடத்தி காண்பித்திருக்கின்றார். எடுத்துக்காங்க. நம்மளுடைய நம்ம நினச்சிட்டு இருக்க நம்மளுடைய ப எண்ணங்கள் வந்து ரகசியமானது. நம்மளுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து அது வந்து நம்ம உடலிலிருந்து வெளிப்படத்தான் போகின்றது. அகத்தின் அழகு முகத்தின் திரையும் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து வெளிப்படப் போகின்றது. அதுதான் வந்து நம்மளுடைய அந்த கேரக்டரை வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் தீர்மானிக்கப் போகின்றது. தீர்மானிக்கும். நம்மளுடைய மனது வந்து ஒரு தோட்டத்துக்கு நிறைய ஒப்பிடலாம். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் வந்து நம்மளுடைய அறிவை உபயோகித்து நமக்கு தேவையான பயிர்கள் மற்றும் தானியங்கள் மற்றும் அந்த பூச்செடிகளை மட்டும் பயிரிட வேண்டுமே தவிர அதில் வந்து எப்போ எப்போ இருக்கோ அந்த களைகள் அந்த ம- அந்த நிலம் இருந்தால் களைகளும் மரத்தான் செய்ய வேண்டும். அந்த களைகளை வந்து பிடுங்க வேண்டும். பிடுங்க வேண்டும். பிடுங்காதான் வந்து நமக்கு அந்த நமக்கு நம்மளுடைய மனது வந்து தூய்மையாக இருக்கும். ம். அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து அந்த 3 விதமான தவங்கள் வந்து எப்படி வந்து அந்த 3 விதமான குணங்களுக்கு ஏற்ப மாறுபடுகின்றது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப் போறார். ஸ்ரத்யா பரயா தப்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹ அபலாகாங்ஷிபிர் யுக்தை சாத்வீகம் பரிக்ஷத்தை. இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சத்வகுணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்ரத்தையா நம்பிக்கை, ஸ்ரத்தையா பரையா தப்தம் ஒரு ஸ்ரத்தையினுடன் ஆற்றக்கூடிய தபம். தபம் தவஸ்தத் அந்த்ரி அந்த மாதிரி அந்த அந்த த்ரீ அந்த விதம் அந்த 3 விதமான தவங்கள் 3 விதமான தவங்கள் நிறைய மனிதர்களால் அஹ், அகாங்ஷபி அந்த பலன்களுக்கு விருப்பம் இல்லாமல், அகாங்ஷபினா பலன்களுக்கு விருப்பம் இல்லாமல், யுக்தகை அந்த மாதிரி இருக்கக்கூடிய
வந்த விஷயங்கள் சாத்வீகம் பரீட்சத்தை. சாத்வீகத்தில் உள்ள தவங்கள் ரொம்ப ஈஸியானது. நமக்கு வந்து ஆம், எந்த ஒரு பௌதிக இன்பத்தையும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு பௌதிக லாபங்களையும் எதிர்பார்க்காமல், எனக்கு இதை பண்ண அந்த தவத்தை பண்ண போகிறேன், எனக்கு இது கிடைக்கணும், இது கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இல்லாமல் அந்த பரமனை திருப்திப்படுத்துதலில் மட்டும் ஈடுபடுவது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா வந்து இப்போ வந்து ஒரு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை, ஒரு ஒரு சிறிய குழந்தையை பார்த்துக்கிறாங்கன்னா வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து அவங்க வந்து ஒரு கஷ்டமாகவே நினைக்கிறதில்ல. நான் வந்து என் பிள்ளைக்கு வந்து நான் குளிப்பாட்டணும், என் பிள்ளைக்கு வந்து நான் இது பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தேவையான உணவை வந்து தயாரிக்கணும். அதை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியுடன் பண்ணுறாங்க. மகிழ்ச்சியுடன் அதை வந்து ஒரு சுமையாக நினைத்து அவங்க வந்து செய்வதில்லை. ஒரு மகிழ்ச்சியுடன் அதை செய்கின்றார்கள். சிறிய குழந்தையா இருக்கும்போது அது அது மாதிரி வந்து ஆம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த குழந்தை வந்து எனக்கு வந்து அது பண்ண போகுது, இது பண்ண போகுது அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியுடன் ஒரு சுமையாக நினைக்காமல் செய்வது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தவங்கள். அஹ் உம் அது வந்து பரமனை திருப்திப்படுத்துறதுக்காண்டி உள்ள ஒரு தவத்துக்காண்டி மட்டுமே ஈடுபடுவது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனங்கள் ஆச்சுன்னா நம்பிக்கை மற்றும் உன்னத நம்பிக்கை. அந்த மாதிரி இருக்கிற தவங்களும் சத்வகுணத்தில் உள்ள தவங்கள். அதை வந்து நமக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து நம்மளுடைய தவங்கள் வந்து ஆம், நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கலாம், ஒரு சில நேரம் தோல்வியை கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதை வந்து விட்டுவிடக்கூடாது. அந்த மாதிரி தவங்களை அந்த மாதிரி தவங்களை வந்து நமக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். நம்மளுடைய சோம்பேறித்தனத்திற்காண்டியோ நம்மளுடைய கஷ்டங்களுக்காண்டியோ விட்டு கொடுப்பது வந்து உண்மையான தவம் அல்ல. அந்த மாதிரி இல்லாமல் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காண்டி மட்டுமே செய்யக்கூடிய உள்ள தவங்கள், நம்பிக்கையுடன் உள்ள தவங்கள் வந்து சத்துவகுணம். நம்பிக்கை விடக்கூடாது. நமக்கு வந்து எந்த மாதிரி தவத்தினுடைய பலன் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, எந்த மாதிரி இருந்தாலும் வந்து முதல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பலன் கிடைத்தால் மட்டும் பண்ணுவேன், கிடைக்காமல் இருந்தால் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின்றி செய்வது வந்து ஆம், சத்வகுணத்தினுடைய தவமாக சொல்லப்படவில்லை. இதுதான் சத்வகுணத்தினுடைய தவம். ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய தவங்கள். சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவயத் கிரியதே தத் இக புரோக்தம் ராஜசஸ்தலம் அத்ருவம். மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் ஆகும். சத்கார, மரியாதை, மான, மானம், பூஜை, வழிபாடு அர்த்தம் பெறுவதற்காண்டி சத்கார மன பூஜார்த்தம் தவ தவ தம்பேன தற்பெருமை அஹ், மற்றும் செய்யப்படுவது கிரியத்தை செய்யப்படுகின்றதோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புரோக்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தவங்கள் வந்து என்ன சொல்லப்படுகிறதுனா ரஜோகுணத்தில் உள்ளது. அது வந்து என்ன பண்ணுறது? சஞ்சலமானது இருந்துச்சுன்னா அத்ருவம் தற்காலிகமானது. தற்காலிகமானது நம்ம வந்து சில பேர் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த மக்களை கவர்வதற்காண்டி பண்ணுவது. அவர்களிடமிருந்து மதிப்பு, மரியாதை மற்றும் வழிபாடு பெறுவதற்காண்டி. அவர் பாரு எவ்வளோ பெரிய யாகம் பண்ணிட்டாரு, தவம் பண்ணிட்டாரு. அவர் வந்து அவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்துட்டாரு, அவ்வளோ நாள் வந்து அவர் இந்த ஒரு தவத்தை வந்து பின்பற்றிட்டாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தற்பெருமைக்காண்டி வந்து பண்ணுவது. அந்த மாதிரி இருக்காண்டி வந்து சிரமங்களை மேற்கொள்வது. தவங்கள் மற்றும் சிரமங்களை மேற்கொள்வது வந்து எந்த ஒரு ஒரு நம்பிக்கையுடன் பண்ணாமலும் தற்பெருமை, மற்றவர்கள் வந்து தன்னை புகழ வேண்டும் அதற்காண்டி பண்ணுவது. ஏன்னா வந்து நம்மளுடைய கீழே உள்ளவர்கள் வந்து நம்மளை வணங்க வேண்டும், நம்மளை வந்து கால் கழுவ வேண்டும், நமக்கு வந்து செல்வங்களை வந்து கொடுக்க வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும், காணிக்கையாக செலுத்த வேண்டும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காண்டி வந்து பண்ணுவது. ஆம். இந்த மாதிரி இதற்காண்டி வந்து ஒரு ஒரு செயற்கையான ஏற்பாடுகள் செய்வது. அதற்காண்டி வந்து தன்னுடைய ஒரு சில இயக்கங்கள் வந்து அந்த மாதிரி இயக்கங்கள் இருக்கு. புலன் இன்பத்திற்காண்டி வந்து பண்ணுவது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தவங்களுடைய விளைவுகள் வந்து தற்காலிகமானது. தற்காலிகமானது. சில காலங்களுக்கு வேணா இது வந்து மாதிரி நமக்கு வந்து காணிக்கைகள் கிடைத்துக் கொண்டிருக்கலாம், புகழ்ச்சி கிடைத்துக் கொண்டிருக்குமே தவிர, நிரந்தரமாக எந்த ஒரு பலனையும் கொடுப்பதில்லை. இப்போ வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு சில இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தா வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து சூறாவளி பயணம் அப்படின்ட்டு வந்து தூங்காமல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல, பிரச்சாரம் பண்ணுறதுக்காண்டி அப்படியே மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க.
ம், இது வந்து பார்த்தா வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து அதனுடைய நோக்கம் வந்து பதவியை அடைய வேண்டும், ஒரு அஹ், ஒரு புகழை அடைய வேண்டும், ஒரு 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 மானம் மற்றும் மரியாதைக்கு அந்த ஒரு ப்ரெஸ்டீஜ், அதற்காண்டி பண்ணுறது, அதற்காண்டி பண்ணுறது. அந்த மாதிரி இருக்க மாதிரி வந்து நம்ம வந்து ஆன்மீகத்திலையும் வந்து ஒரு புகழ் மற்றும் மரியாதையை சம்பாதிப்பதற்காண்டி பண்ணுவது வந்து அது வந்து வந்து கிருஷ்ணன் சொல்கிறது வந்து ரஜோகுணத்தில் உள்ளக்கூடிய தவம் அர்ஜுனா, ரஜோகுணத்தில் உள்ள தவம் உள்ள அர்ஜுனா. அது வந்து இந்த ஒரு தற்காலிகமான பலனை தான் கொடுக்குமே தவிர அது வந்து சஞ்சலமானது அப்படிங்கிறார் கிருஷ்ணன். தமோ குணத்தில் உள்ள தவங்கள். मूढग्रहोऽनेत्मानो यत् पीडया क्रियते तपः प्रस्योत्तत्सात् परस्योत्सतात्तनार्थं वा तत्तामसम् उदाहृतम्. பிறரை அழிப்பதற்காகவோ, பிறரை அழிப்பதற்காகவோ, துன்புறுத்துவதற்காகவோ, அல்லது தன்னையே வருத்திக் கொண்டு முட்டாள்தனமாக முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. மூட கிரகணம், மூடத்தனமான முயற்சி, மூடத்தனமான முயற்சி. ஆத்மனா தேத் த- ஆத்மனா பீடைய, தன்னை துன்புறுத்துவதாக, ஆத்மனயத் பீடையாக தன்னை துன்புறுத்துவதாக கிரியத்தை செய்யப்படுகின்ற தவம். பிரஸ்ய உத்ஸ்தான அர்த்தம், பிறருக்கு அழிவை கொடுப்பது, பிறருக்கு அழிவை கொடுப்பது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனம் தத் தாமசம் உதாகிருதம். அது பிறரை அழிப்பதற்காகவோ, துன்புறுத்துவதற்காகவோ, அல்லது தன்னையே வருத்திக் கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோ குணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. உதாரணத்துக்கு வந்து பார்த்தா வந்து நம்ம ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யகசிப்பு வந்து அவன் வந்து பார்த்தா வந்து அந்த தவம் கடினமான தவம், கடினமான தவம், கடினமான தவத்தை வந்து பண்ணுறது வந்து காரணமான தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு முற்றிலுமாக சுய கட்டுப்பாட்டுடன் வந்து பண்ண தவம். ஆனால் பண்ண நோக்கம் தேவர்களை அழிக்க வேண்டும், விஷ்ணுவை அழிக்க வேண்டும், பிறரை அழிப்பதற்காண்டி, பிறரை அழிப்பதற்காண்டி தன்னையும் வருத்தி கொண்டு நோக்கம் வந்து மற்றவரையும் அழிப்பதற்காண்டி. இந்த பிளாக் மேஜிக் அப்படிம்பாங்க, அவனுடைய நோக்கம் வந்து மற்றவர்களை அழிப்பது. தகட வைப்பாங்க, நான் வந்து அவங்க வந்து நல்லா நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் வைக்கிறது. அந்த மாதிரிலாம் தவோகுணத்தில் உள்ள தவங்கள். அந்த பஸ்மாசுரன், பஸ்மாசுரன் வந்து தன்னுடைய உடல்நிலை சதைகளை வந்து வெட்டி வெட்டி தீயில் போட்டுக்கொண்டு தவம் இருந்தான், தன்னை வருத்துவது. கடைசி தன்னையே தன்னுடைய தலையை வெட்டி கொண்டு தீயில் போட தயாராக இருந்தபோது வந்து அப்போ வந்து உடனே சிவபெருமன் வந்து உனக்கு என்ன தவம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் யாருடைய தலையில் கையை வைக்கப் போகிறேனோ அவருடைய தலையை வந்து சுக்குநூறாக உடைந்து எரிந்து சாம்பலாக வேண்டும். இதுதான் அவருடைய தவம். தன்னை துன்புறுத்துவது, மற்றவர்களையும் துன்புறுத்துவது. அடுத்து வந்து அவர் வந்து சிவபெருமான் தலையில கை வைக்கிற கிடையாது இருந்தார். அப்போ வந்து விஷ்ணு வந்து தலையிட்டு சிவபெருமானை காப்பார். அது வந்து நமக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு அசாத்தியமான தவம், அசாத்தியமான பண்ணும்போது தவத்தை செய்யும்போது வந்து முற்றிலுமாக சுய கட்டுப்பாடு. தவத்தை செய்தவுடன் அது கொஞ்சம் கூட சுய கட்டுப்பாடு கிடையாது. முழுக்க முழுக்க பலன் இன்பம், முழுக்க முழுக்க பலன் இன்பம். ராவணன், ஹிரண்யகாசிப்பு, பஸ்மாசுரன் எல்லாம் பண்ணது அதுதான், அதுதான் பண்ணு. அந்த மாதிரி இருக்கிறது வந்து தவம் வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய தவம். அடுத்த பகுதியில் வந்து கிருஷ்ணன் வந்து தானங்களினுடைய 3 வகைகளை பற்றி சொல்லப்படுற. சத்துவகுணத்தில் பண்ணக்கூடிய தானம், தமோகுணத்தில் பண்ணக்கூடிய தானம் மற்றும் ரஜோகுணத்தில் பண்ணக்கூடிய தானங்கள். தாத்தவ்யம் இது யத்தானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்வகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. தாத்தவியம், கொடுக்கத்தக்க, இது தானம், கொடுக்கப்பட்ட முறையான தானம். தீயத்தை, அனுபகாரினம், அனுபகாரினம் வந்து பலனை எதிர்பாராமல் தேசே முறையான இடத்தில், காலே முறையான காலத்தில், ச பாத்ரே தகுதியான நபருக்கு, தகுதியான நபருக்கு, தத்தானம்
சாத்வீகம் ஸ்ரேஷ்டம். அது வந்து சாத்வீகத்தில் உள்ள தானம். கிருஷ்ணன் பாத்திரை நமக்கு தமிழில் கூட சொல்லுவோம். பாத்திரம் இருந்து பிச்சை எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாத்திரம் இருந்து பிச்சை எடு. பாத்திரை பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. முக்கியமாக வந்து நமக்கு வந்து தானங்கள் பரிந்துரைக்கப்படுவது வந்து கிரகஸ்தர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் பார்த்தோம். ஏன்னா கிரகஸ்தர்கள் தான் வந்து ஆஹ், சம்பாதிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள். அவங்க வந்து பிரம்மச்சாரி மற்றும் மற்றும் சன்னியாசிகள். சன்னியாசிகளுக்கு வந்து அவங்க வந்து ஆன்மீக செயலுக்காண்டி கொடுக்கப்படக்கூடிய தானம். அதுதான் வந்து தானத்தில் வந்து சிறந்த தானம். சிறந்த தானம் பாகுபாடின்றி வர்றவங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சொல்லப்படலை. முக்கியமாக வந்து நமக்கு வந்து தானம் கொடுக்கறது வந்து பிரம்மச்சாரிகள் மற்றும் சன்னியாசிகள். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து சம்பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க முக்கியமாக வந்து அவங்க வந்து ஆன்மீகங்களை பரப்புவதற்காண்டி அவங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தானம் கொடுக்கணுமே தவிர பாகுபாடின்றி எல்லாருக்கும் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. அது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம், அப்புறம் வந்து அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அந்த மாதிரி பண்ணத்தில் வந்து பண்ணக்கூடிய ஒரு தானம், ஒரு பிராமணன் தகுதி வாய்ந்த பிராமணன் மற்றும் வைஷ்ணவர்கள் பக்தர்கள் செய்யக்கூடிய தானத்தில் கோயிலுக்கு வணங்கக்கூடிய தானம், அந்த மாதிரி உள்ள தானங்கள் அந்த மாதிரி உள்ள தானங்கள் வந்து பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். பலனை எதிர்பார்த்து செய்தால் வந்து அது வந்து ரஜோகுணம். அதை வந்து கிருஷ்ண அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். அப்புறம் வந்து முழுமையான ஒரு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அந்த அந்த சில சமயம் வந்து அந்த இரக்கத்தின் காரணமாக ஐயோ இந்த ஏழைகள் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நம்ம வந்து ஒரு தானம் கொடுக்கின்றோம். அது வந்து ஆஹ், சரியான முறையா அந்த அந்த பணம் எவ்வாறு வந்து சொல்லப்படி செலவழிக்கப்படுகின்றது அந்த மாதிரி வந்து நமக்கு எதுவும் தெரியவில்லை. அதனால் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தவறான முறையில் வந்து அந்த மனம் வந்து செலவழிக்கப்பட்டால் அதனால் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றமும் இருக்க போவதில்லை. அதனால் வந்து நமக்கு வந்து பாகுபாடற்ற தானம்ங்கிறது வந்து நம்ம வேத இலக்கியங்கள் வந்து பரிந்துரைக்கப்படவில்லை. பிரபுபாதா வந்து ஒரு முறை சொல்லுவார் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பிராமணருக்கு வந்து நம்ம ஒரு ரூபா கொடுக்குறோம். அந்த பிராமணர் வந்து ஏதோ ஒரு வந்து சரியான தகுதி இல்லாவிட்டாலும் கூட அந்த ஒரு ரூபா வந்து நமக்கு வந்து திரும்ப வந்துவிடும். ஏன்னா வந்து நம்ம கொடுக்கறது வந்து பிராமணர்களுக்கு கொடுப்பது. அதே வந்து ஒரு தகுதி உள்ள பிராமணர்களுக்கு கொடுத்தா ஒரு ரூபா கொடுத்தா வந்து அது வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து ஒரு 1000 ரூபாயா இருக்கும். இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ இந்த பிறவியில தான் வரணும் அவசியம் கிடையாது. அது வந்து மறுபிறவியில கூட வரலாம். வந்து நமக்கு வந்து ஒரு வைஷ்ணவர் ஒரு பக்தருக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரூபாய் கொடுத்தா வந்து அது வந்து நமக்கு வந்து இன்னும் பல மடங்காக வந்து நமக்கு வந்து பெரிதாகி லட்சக்கணக்கில் திரும்ப வர போயிடுது. அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து தானம் தான் வந்து ஒரு சிறந்த சேமிப்பாக கருதப்பட்டது. தானத்து ஒரு பாகுபாடற்ற தானம் கிடையாது. எங்கே வந்து தானம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சரியாக தெரிந்து நம்ம வந்து அதன்படி வந்து செய்ய வேண்டும், செய்யப்பட வேண்டும். ம். அதனால வந்து தானம் கொடுப்பது வந்து பாத்திரம் இருந்து பிச்சை எடு. அதனால பாத்திரம் இருந்து பிச்சை எடுங்கிறது வந்து நமக்கு சொல்லப்பட்டது. அடுத்து வந்து ரஜோகுணத்தில் உள்ள தானம். எத்து பிரதியுபாகார்த்தம் பலம் புத்திஷ்யா உத்திஷ்யாவ புனः தீயதே ச பிரக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம்ஸ்மிருதம். பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பிரதி உபகாரத்தம் பிரதி உபகாரத்தை எதிர்பார்ப்பது. நான் கொடுக்குறேன், திரும்ப அவனுக்கு கொடுக்க போறான். பலம் உத்திஷ்டம் உத்திஷ்ய பலனை விரும்புவது. தீயத்தை பிரலிக்ஷ்டம்ங்கிறது வந்து விருப்பம் இல்லாமல் ஏண்டா வேண்டா வெறுப்பாக கொடுப்பது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தானம் வந்து தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தானமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. சில பேர் வந்து என்ன தானங்கள் எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா வந்து எனக்கு நல்ல ஆயில் வேண்டும், எனக்கு வந்து சொர்க்கலோகத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மாதிரி பண்ணக்கூடிய யாகங்கள் யாகங்கள் இல்லாட்டி வந்து நமக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஏதாவது கொடுக்குறோம். நான் வந்து இவனுக்கு வந்து இன்னைக்கு 5000 ரூபா கொடுக்குறேன். நாளைக்கு வந்து அவன் வந்து என்னுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுப்பான். அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு எனக்கு இந்த இந்த கையில் ஒரு தானத்தை கொடுத்துட்டு இந்த கையில் வந்து எதிர்பார்க்கறது இன்னொன்று. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் ஒரு ஒரு வேண்டா வெறுப்பாக
அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு தேவையில்லை ஒரு விருப்பமின்றி பண்ணுவது. விருப்பமின்றி சில சமயம் வந்து நம்ம வந்து யாராச்சும் ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து சொல்லுவோம். ஆஹ் உம் பெரியோர்களுடைய வேண்டுதல்னால் கட்டாயமாக வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க நீங்களும் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து அந்த மாதிரி இருக்குது. நீ வந்து த- த- இந்த இது சரியாகனா வந்து நீ வந்து இதை போய் இந்த இடத்துல வந்து தானம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு. எனக்கு வந்து அதில் வந்து நம்பிக்கையே இருக்காது. அப்புறம் வந்து எல்லாரும் கட்டாயமாக சொல்கிறாங்களேங்கிறக்காண்டி பண்ணுறது எனக்கு விருப்பம் இருக்காது. அப்புறம் வந்து தானம் அளிச்சதுக்கப்புறம் வந்து எதுக்காண்டி நான் இவ்வளோ ரூபா கொடுத்தேன், கம்மியாக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி நினைக்கிறது. அந்த மாதிரி நினைக்கிறது. அந்த மாதிரி இருக்குங்கலாம் வந்து ஒரு ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய தானங்கள். அப்புறம் வந்து ஒரு சில நிறுவனங்கள் அவங்க வந்து முக்கியமாக அவங்களுடைய நோக்கம் வந்து ஆஹ், புலனுபத்தில் ஈடுபடுவது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து தானம் தானம் கொடுப்பது. அஹ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய தானம். தமோகுணத்தில் இருக்கக்கூடிய தானம் என்னன்னு பார்ப்போம். अदेशकालयत्तानम् अपात्रेभ्यः दीयते अशत्कृतम् अवज्ञातम् தத்தாமசம் உதாகிருதம். தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோ குணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. அத்தேஷ தூய்மையற்ற இடம். தூய்மையற்ற இடம் அது வந்து சத்வகுணத்துக்கு சொல்லப்பட்டது வந்து எதிர்மறையானது. தூய்மையற்ற தினம் காலை, காலையேற்ற தூய்மையற்ற காலம். ம், அப்பாத்திரேபிய பாத்திரம் இது வந்து இங்கே வந்து அப்பாத்திரேபிய தகுதியற்ற நபர்கள். சத்வகுணத்துக்கு வந்து பாத்திரேயங்கன்னா இப்போ வந்து அப்பாத்திரேபிய தகுதியற்ற நபர்களுக்கு தீயத்தை கொடுக்கப்படுவது. மற்றும் வந்து என்ன பண்ணுறது அசக்கிருத்தம் மரியாதையின்றி. மரியாதையின்றி அவஜ்ஞாதம் தக்க கவனமின்றி அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தானம் வந்து தாமசம் உதாகிருதம். தாம தாமசம் இருப்பது தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோ குணத்தை சேர்ந்தது. அந்த படத்தில் பார்க்குறவங்க போதையில் ஈடுபடுறதுக்கு சூதாட்டத்தில் ஈடுபடுறதுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தானம். நமக்கு வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம வந்து தானம் கொடுக்குறோம் வந்து அதை வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அதை வச்சு அவன் வந்து சிகரெட் வாங்கி குடிக்கலாம். அதை வச்சு அவன் வந்து அதில் வந்து அவன் வந்து தண்ணி அடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். போதைப் பொருள் வந்து ஈடுபடலாம். அந்த மாதிரி ஈடுபடுவது இல்லாட்டி அதை வச்சு சுதாட்டம் செய்வது. அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த 4 விதமான விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி 4 விதமான விஷயங்களை எதுக்குனாலும் ஈடுபடலாம். ஈடுபடலாம். மாதிரி ஓப்பனாக கேட்குறவங்களே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் கஞ்சா கொடு அந்த மாதிரி கூட கேட்குறவங்க. அந்த மாதிரி கேட்குறவங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தானங்கள் வந்து மற்றவர்களை வந்து பாவங்கள் செய்வதற்கு தான் உற்சாகப்படுத்துகின்றன, தூண்டுகின்றன. பாவங்கள் செய்ய தான் தூண்டுகின்றன. அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஒரு பாவங்கள் வந்து நமக்கும் ஒரு வந்து வரப்போகின்றது. இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து தானம் கொடுக்குறோம். அவன் வந்து அதில் வந்து குடிச்சிட்டு அதை வந்து அந்த குடிபோதையில் வந்து ஒருத்தங்களை வந்து கொலை செய்து விடுகின்றான். கொலை செய்து விட்டால் வந்து அந்த அந்த கொலை செய்யப்பட்ட பாவத்திலிருந்து நமக்கும் பங்கு பங்கு வந்துவிடும். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காரணம் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான். கொடுக்கப்பட்டது வந்து நமக்கு உங்களுக்கு தானம் பண்ணுகின்றோம் அப்படிங்கிறது. ஆனால் வந்து அந்த தானத்தை வந்து அந்த நபர் வந்து எதற்காண்டி உபயோகிக்கின்றான்? குடித்து குடிபோதையில் வந்து திருடுவது, மற்றவர்களை கொலை செய்வது, அந்த மாதிரி ஒரு பாவ காரியத்தில் ஈடுபட்டால் அந்த பாவத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கும் வந்து பங்கு உண்டு. நமக்கும் பங்கு உண்டு. அப்புறம் இன்னும் அது மாதிரி இல்லாமல் வந்து அப்புறம் வந்து மரியாதை என்று பண்ணுவது தானம். வந்து கொடுக்கும்போது வந்து சரி இந்தா எடுத்துட்டு போ அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மரியாதையின்றி கொடுக்கறது. ஒரு ஒரு குறிப்பிட்ட கவனமின்றி கவனமின்றி ஏதோ கேட்ட இந்தா தொலைஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கறது. அந்த மாதிரி கொடுக்கறது அந்த மாதிரி கொடுக்கறதுலாம் வந்து தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தானம். தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தானம். ம், எரிச்சலோட கொடுக்கறது. ஆம், அந்த மாதிரி பண்ணுவது. அந்த மாதிரி பண்ணுறது தான் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தானங்கள் அப்படிங்கிற விஷயம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்ததை வந்து முக்கியமாக வந்து அஹ், தவங்கள் மற்றும் தானங்கள். அது வந்து எப்படி வந்து 3 குணங்களில் செய்யப்படுவது அதை பற்றி வந்து கிருஷ்ணன் வந்து முக்கியமாக அதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுடைய நம்பிக்கை வந்து
எதை வைத்து தீர்மானிக்கின்றனங்கிறத பற்றி தான் கிருஷ்ணன் முக்கியமாக சொல்றாரு. இப்போ தமோ குணத்தில் ஒவ்வொருக்கும் ஒரு உதாரணம் கொடுத்துட்டே இருக்கார். ம். தமோ குணத்தில் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து நம்பிக்கை வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கிருஷ்ணன் முக்கியமாக சொல்றார். இவங்களுடைய நம்பிக்கை மூலமாக தான் அந்த வழிபாடும் வந்து தீர்மானிக்கப்படுகின்றது. அதைத்தான் கிருஷ்ணன் வந்து முக்கியமாக அது வந்து சொல்றதுடைய காரணம் வந்து அந்த வழிபாடை வந்து நிர்ணயிக்கிறது. அதுக்காண்டி தான் கிருஷ்ணர் போறார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து தமோ குணத்தில் இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய செயல்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வந்து பூதகணங்களை தான் வழிபட போகின்றார்கள். அதுதான் அந்த தொடர்பு. ஏன் கிருஷ்ணர்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே காரணம். ஓகே, அப்புறம் இன்னொரு காரணம் வந்து நமக்கு வந்து முக்கியமாக வந்து நமக்கு வந்து ஆம், அந்த சத்துவகுணத்துலேருந்து தான் அதுலேருந்து நம்ம சுத்த சத்துவகுணத்துக்காக வர முடியும். அதுதான் வந்து இந்த லான்ச்சிங் பேட் அப்படிம்பாங்களே. ஒரு ஹெலிகாப்டர் வந்து மேலே போனால் முதல்ல வந்து அது வந்து லான்ச்சிங் பேடில் இருந்தால் தான் மேலே போக முடியும். எங்கே இருந்தாலும் போக முடியாது. ஸோ அது மாதிரி தொடர்ந்து அது குறைஞ்சபட்சமாக வந்து நம்ம வந்து சத்துவகுணத்துக்காக நம்ம வர வேண்டும். நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் வந்து கிருஷ்ணன் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்கிறாரே தவிர அதனுடைய நம்பிக்கையை வந்து வளர்த்துக்கொள்வதற்கு வளர்த்துக்கொள்வது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து 3 விதமான தவங்கள் சொன்னார். முதல்ல வந்து உடலை சார்ந்த தவம். அடுத்து வந்து வாக்கு, உடல், வாக்கு மற்றும் மனது. ஸோ அந்த உடல் சார்ந்த தவம் என்ன? முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்கள், அதாவது தாய் தந்தையர், குரு, ஆசிரியர்கள், அவர்களை வழிபடுதல், தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், அகிம்சை. அகிம்சை மட்டும் வந்து தேவையான இடத்துல அகிம்சை வந்து உபயோகிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மருத்துவர் இல்லாட்டி ஒரு சத்திரியர் வந்து சில சமயம் வந்து வன்முறையை வந்து கடைபிடிக்க வேண்டியிருக்கு. கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வன்முறை வந்து அனுமதிக்கப்பட்டதே தவிர தேவையில்லை தேவையில்லாத வன்முறை வந்து அனுமதிக்கப்படவில்லை. அதுதான் வந்து இங்கே அகிம்சையினுடைய உண்மையான அர்த்தம். ஆம். அது வந்து வந்து உடலினுடைய தவங்கள். அப்புறம் வாக்கினுடைய தவங்கள் உண்மையாக பேசுவது, இனிமையாக பேசுவது, நன்மை அளிப்பதாக பேசுவது. அப்புறம் பிறரை மனதை துன்புறுத்துவாமல் பேசுவது. முக்கியமாக வந்து வேத இலக்கியங்களை உச்சரிப்பது. வேத இலக்கியங்களை கற்று உச்சரிப்பது. இதுதான் வந்து வாக்கினுடைய தவங்கள். மனதினுடைய தவங்கள் வந்து திருப்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்கள். சின்ன 2 வரி தான். ஆனால் வந்து எல்லாமே வந்து கஷ்டமான விஷயங்கள். கஷ்டமான விஷயங்கள். இதுதான் வந்து நம்மளுடைய மனதினுடைய தூய்மைகள். ஆனால் மனதினுடைய தவம் தான் வந்து முக்கியமானது. 3ல் வந்து மனதினுடைய தவம் முக்கியமானது. மனம் வந்து தூய்மையாக இருந்தால் மற்ற 2ம் வந்து ம், நம்மளுடைய தூய்மை தவத்தையும் கடைப்பிடிப்பது ஆம், எளிமையானது. மனதினுடைய தூய்மை வந்து கடினமானது. அந்த 3 விதமான தவங்களை வந்து மனது, உடல் மற்றும் வாக்கினுடைய தவங்கள் சத்துவகுணத்தில் எவ்வாறு பண்ணுவது, தமோகுணத்தில் எவ்வாறு பண்ணுவது, ரஜோகுணத்தில் எவ்வாறு பண்ணுவது. இந்த 3 வகையான தவங்கள் ஜடலாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சத்துவகுணத்தின் தவங்கள். பலனை எதிர்பார்க்கக்கூடாது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கான மட்டுமே செய்யக்கூடிய தவங்கள். நம்பிக்கை. மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யக்கூடிய தவங்கள். இது வந்து ரஜோகுணத்தில் இருப்பது. இது வந்து இதனுடைய பலன்களும் வந்து சஞ்சலமானது மற்றும் தற்காலிகமானது. தமோ குணத்தில் உள்ள தவங்கள் பிறரை அழிப்பதற்காக, துன்புறுத்துவதற்காக அல்லது தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள். இது வந்து தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தவங்கள். அடுத்து தானங்கள். 3 விதமான தானங்கள். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்வகுணத்தில் உள்ள தானம். பாத்திரமிருந்து பிச்சை எடு. ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய தாம் பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதானும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய தானம். தமோகுணத்தில் இருக்கக்கூடிய தானம் வந்து தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையுமின்றி வழங்கப்படும் தானம் தமோ குணத்தை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. இத்திறன் இப்போ முடிச்சுக்கலாம். அடுத்த பகுதியில் வந்து நம்ம வந்து கடைசி பகுதியை வந்து பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.